வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் சரி செய்யக்கூடிய 2 எளிய பயிற்சிகளை பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பயிற்சிகளுமே உங்களுடைய கல்லீரல பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல அந்த ஃபேட்டி லிவர சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. நம்ம பஞ்சபூத தத்துவத்துல அந்த கல்லீரலுடைய வெளிப்புற தோற்றம் பார்த்தீங்கன்னா கண்ணு. கல்லீரல் பலப்படுத்தும் பொழுது நம்மளுடைய கண் பார்வையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த கல்லீரல் என்பது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய தத்துவத்தை கொண்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம். பஞ்சபூத தத்துவம் என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி. பஞ்சபூத தத்துவம் பார்க்கும் பொழுது கல்லீரலுடைய வெளிப்புற அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு. இது பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒன்று. காதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னிக்கு ஒரு தொடர்புடைய, அதாவது அந்த உருவத்தை கொண்ட ஒரு அமைப்புன்னு பார்க்கலாம் காது என்பது. இது நீர் தத்துவம். மூக்குன்னு பாத்தீங்கன்னா நுரையீரலுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒன்று. இது காத்து தத்துவம். நம்மளுடைய வாய்ஸ்தானம், அதாவது உதடுன்னு எடுத்துக்கலாம். இது மண்ணீரலுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது பூமி தத்துவம். அதுக்கப்புறம் நெருப்பு தத்துவம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாக்கு ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாக்கு என்பது பாத்தீங்கன்னா நம்ம இருதயத்தோடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒன்று. இது நெருப்பு தத்துவம். இப்ப நம்ம பார்க்கிறது ஃபேட்டி லிவருக்கு உண்டான 2 பயிற்சிகள் பார்க்கலாம். அதற்குண்டான நன்மைகளை பார்க்கலாம். இதுல நம்மளுடைய அந்த ஃபேட்டி லிவர் சரி செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த 2 பயிற்சிகளுக்குமே. அதே போல நம்மளுடைய கழுத்தில் சேர்கின்ற கொழுப்பு குறையும். உங்களுடைய கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல ஆஸ்மா, வீசிங், சைனஸ் இது போல பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆசனமா பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல முதுவலி சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. L4, L5 அந்த ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தொப்பை குறையும். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறையும். இதுல கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. இப்போ பயிற்சியை பார்க்கலாம். இப்போ கால்களை ஒன்றா சேர்க்கிறோம். சேர்த்துட்டு ஒரு காலை மட்டும் ரைஸ் பண்றோம். ரைஸ் பண்ணிட்டு இங்க கேட்ச் பண்றோம். உங்களுடைய தொடை பகுதி மேல உயர்த்தப்படுகிறது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம இப்படியே இருக்கலாம். சாதாரண மூச்சு. ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ இன்னொரு காலை உயர்த்துறோம். ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய தொடை ஸ்தானம் என்பது சற்று எடுக்கிற போல ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ 2 காலையும் சேர்த்து உயர்த்தப்படுகிறது. இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு கேட்ச் பண்றோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. சாதாரண மூச்சு. சாதாரண மூச்சு. இதுல வயிறு பகுதி என்பது நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தொப்பை நல்லா குறையும். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்ப பார்த்த ஆசனத்தோட பெயர் தனுராசனம். ஒரு தனுசை போல இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்த்தோம். இதுல 2 நிலைகள் பார்த்தோம். அதாவது ஒரு கால் உயர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை, அடுத்தது 2 காலிலும் சேர்த்து செய்கின்ற ஒரு நிலை. இந்த 2 பயிற்சிகளும் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அந்த ஃபேட்டி லிவர் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாம்.
இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கைகளை இங்க கொண்டு வரும். அதாவது நம்ம இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்போ ஒரு வார்ம் அப் செய்யறோம், ஒரு 5 எண்ணிக்கை. இந்த அளவு போதும். இப்போ பயிற்சிக்கு வரும். இந்த நிலை போதும். கால்கள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கணும். உங்களுடைய எல்போ உடம்போட ஒட்டி இருக்கணும். ஒரு 25 எண்ணிக்கை. இப்போ இரண்டாவது சுற்று. கையை இங்க கொண்டு வந்துட்டோம். ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து புஜங்காசனம். ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்தில் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த 2 பயிற்சிகளும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம சொன்ன பலன் என்பது கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஆசனங்கள் வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு குடல் ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா இந்த பயிற்சி செய்வது தவிர்ப்பது நல்லது. நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.